புதுச்சேரியில் இறந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் மனைகளை விற்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற லோகநாதனின் மனைவி கமலாட்சி தேங்காய் திட்டு சப்தகிரி லே அவுட்டில் 4 மனைகள் வாங்கியிருந்தார். இவர் இறந்ததை அறிந்த ஒரு கும்பல் கடந்த 2019ஆம் ஆண்டு முத்தையால்பேட்டை சோலைநகரைச் சேர்ந்த நாகராஜின் மனைவி சாந்தி என்பவரை கமலாட்சினியாக ஆள்மாறாட்டம் செய்து அந்த மனைகளை விற்றுள்ளனர். இது பற்றி அறிந்த கமலாட்சினின் மகனான பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் கமலேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தனது அடையாளத்தை மறைத்து இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான நாகராஜின் மனைவி சாந்தியாக வாழ்ந்து வருவதை சிபிசிஐடி தனது விசாரணையில் கண்டுபிடித்தது. இதனையடுத்து முத்தியால்பேட்டையில் சாந்தியை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்.